ஹலோ மடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, நியூ இயர் ஸ்பெஷலாக தொடர்ந்து பெரிய பெரிய படங்கள்லேருந்து போஸ்டர்ஸ்லாம் வந்து ரிலீஸ்ன்றது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே டைமில் சூர்யா ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிக்கிருந்து அந்த ஒரு விஷயத்துக்கு தான். ஸோ கருப்போட போஸ்டர் எங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஜனநாயகனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பிரிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறையா படங்கள் வந்துட்டு முன்னாடியே போஸ்டர்ஸ்ன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் வந்துட்டு கருப்பு டீம்லேருந்து இப்போ 6 மணிக்கு தான் இந்த ஒரு போஸ்டரான வந்து ரிலீஸ்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது நார்மலாக வழக்கம் அந்த சரவெடி ஆயிரம் பத்தனுமா அந்த சாங் இருக்கு இல்லையா, காடு மோட், அதுலேருந்து ஒரு ஸ்டில் ஒன்று ரிலீஸ்ன்றது பண்ணி விஷயம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டேரக்டர் ஆர்ஜே பாலாஜி அவர்களும் நம்ம சூர்யா அவர்களும் இப்போ அந்த ஒர்க்கிங் ப்ராக்ரஸில் இருக்கும்போது அவருடைய ஸ்கிரிப்ட் ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது. சூர்யா அவர்கள் வந்துட்டு அதை கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு போஸ்டர் ரிலீஸ்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளும் போஸ்டர் அங்கிட்டு இங்கிட்டு புரட்டி இரட்டி பார்த்து வந்துட்டு இந்த ரிலீஸ் டேட் எப்போன்றதை பார்த்துடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தேடிக்கு இருந்தோம். மேபி இன்றைக்கி அதுக்குமே வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வந்து இருந்தோம். மேபி ரிலீஸ் டேட்டோடு ஏதாவது போஸ்டர் வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் வந்துட்டு ரிலீஸ் டேட் எதுவுமே வந்துட்டு இல்லை. ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ்ன்றது பண்ணியிருக்காங்க. பட் இவங்க என்ன தான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது தெரில. பட் ஆனால் வந்துட்டு இந்த பொங்கலுக்கு வருது, ரிபப்ளிக் டே வருது இப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு டாக்ஸ் போயிட்டு இருந்தது. பட் இப்போ டீமானது என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரில. இந்த ரிலீஸை ஒழிச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு படத்தில் நம்ம சூர்யா அவர்களோட சேர்ந்து த்ரிஷா, அதுக்கப்புறம் மியூசிக் வந்துட்டு சாய் அபியங்கர் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒர்த்தான ஒரு மியூசிக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஆல்ரெடி அந்த காட் மோட் சாங் ஃபர்ஸ்ட் சிங்கிலே ரொம்ப பயங்கரமாக வந்து இருந்தது. ஒரு சூப்பரான சாங்ன்றது சாய் அவர்கள் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நம்ம பிரதீப் அவர்களுடைய டியூட் அந்த படத்துக்குமே ரொம்ப சூப்பராக வந்து மியூசிக்ன்றது பண்ணியிருந்தாரு. ஸோ அப்படி ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி இருந்தாலும் பட் ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த சாங்ஸ்லாம் ரிப்பீட் மோடில் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அதனால் மியூசிக் வைஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி தோணுது. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த கருப்பு படத்துக்கு எந்தளவுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்கள் தொடர்ந்து சூப்பரான லைனப் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு வெங்கி அட்லூரி அந்த ஒரு டேரக்டர் கூட சேர்ந்து வந்துட்டு தெலுங்கு பட டேரக்டர், அவர் கூட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியே வந்துட்டு முடிச்சுட்டு அவருடைய ஷூட்டிங்ஸ் போர்ஷன்லாம் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஜித்து மாதவன் மலையாளம் டேரக்டர், அவர் கூட சேர்ந்து ஒரு படம்ன்றது வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ கரண்ட்லி ஷூட்டிங் பூஜை போட்டு அந்த ஒரு ஷூட்டிங் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு படங்களுக்குலாம் எந்த அளவுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும். டாட்டா பை பாய்.